மத்திய அரசு பள்ளிகளில் சமஸ்கிருத மொழி பாடத்தை கட்டாயமாக்கும் விதமாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைக்கு கருணாநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதி வெள்ளியன்று வெளியிட்ட அறிக்கையில், விஜயவாடாவில் நடந்த தனியார் கல்வி விழாவில் பேசிய மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி, மத்திய அரசு பள்ளிகளில் சமஸ்கிருத வேதங்களை கற்பிப்பதற்காக வேதி போர்டு என்ற தனிப்பிரிவு உருவாக்கப்படும் என குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். பாரதிய ஜனதா அரசு மத்தியில் அமைந்த பிறகு ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத மொழி திணிப்பு நடவடிக்கைகளில் திடீர் வேகம் காட்டப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள கருணாநிதி, தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் வழக்கொழிந்து போன சமஸ்கிருத மொழியில் சிறப்பு செய்திகள் வாசிக்க மத்திய அரசு நேரம் ஒதுக்கியுள்ளதையும் கண்டித்துள்ளார். மொழி மற்றும் கலாச்சாரத்தை திணிக்கும் முயற்சிகள் நாட்டிற்கு பேராபத்தை ஏற்படுத்துவதுடன் அடிப்படை பிரச்சினைகள் மீதான மக்களின் கவனத்தை திசை திருப்பிவிடும் என்றும் கருணாநிதி எச்சரித்துள்ளார்.